என்னாச்சு என்னன்னு கேள்றா. டேய் சங்கர், சங்கர் டேய் பயமா இருக்குடா, நீ வேணா பார்த்துட்டு வாடா. டேய் உங்களுக்காச்சும் பரவாயில்ல, இங்கே தான் காட்டுச்சு. எனக்கு மெட்ராஸ் ரெசார்ட்லேயே வேலை காட்டுச்சு தெரியுமா? டேய் அந்த பேய் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா. ஆமாம். யாரா? டேய் என்னடா கிருஷ்ணா ரெண்டா தெரியுறா? அது கிருஷ்ணா இல்லை, ராம். ராமா? ஆமாம், கிருஷ்ணா பக்கத்தில் நிற்கிறது ராமோட ஆவி. ஆவியா? அப்போ கிருஷ்ணா தாண்டா பேய். நைட்டானா எங்கேயோ போயிடான்டா. போடாங்க உன்னால தான் எல்லாம். இப்போ இந்த ட்ரிப் ரொம்ப முக்கியமா? என்ன என்ன கேட்குறேன்? கிருஷ்ணா தான் பிளான் பண்ணி ட்ரிப் போட்டான், உங்களை பேசி கன்வின்ஸ் பண்ண சொன்னான். எது கிருஷ்ணா தான் ட்ரிப்பை பிளான் பண்ணானா? ஆமாடா, ரஃபிக்கும் அரவிந்துக்கும் பிரச்சனையா, 2 பேரும் பேச வைக்கலாம் தான் இந்த ட்ரிப் போட்டான். டேய் நாங்கள் சண்டை போட்டது ஒரு சப்ப மேட்ரு, அதான் மறுபடியும் பேசிட்டுமே. ஒரு விஷயம் கவனிச்சியா? டேய் கிருஷ்ணா கோயில் வரமாட்டேன்னு சொல்லிட்டான்டா. ஆமாம்ல? டேய் சந்தேகமே இல்லை, கிருஷ்ணா தான் மீடியம். கிருஷ்ணா உடம்புல தான் ராமோட ஆவி இருக்கு. யாராவது நின்றுச்சு. யாரா? கிருஷ்ணா. கிருஷ்ணா அவன் இப்போ கிருஷ்ணாவா இருக்கானா இல்ல ராமா இருக்கானா தெரியலையே. டேய் மேலே அரவிந்த் பார்த்துருக்காண்டா. டேய் அவனை எழுப்பி விஷயத்தை சொல்லலாம்டா, வாங்கடா. பார்த்து எதுக்கடா வெள்ளத்தள்ளி கதவை சாத்துறீங்க? கிருஷ்ணா பேய் பிடிச்சிருக்கா. வெளித்தரமா இருக்கட்டா? ராமாவி நினைக்கிறேன். ராமாவியா? வளராதீங்கடா, போய் படுங்கடா எல்லாரும். ராமாவி என்ன கிருஷ்ணாவை பிடிச்சிருக்கு? அவன் இருக்கும்போது லவ் பண்ண டார்ச்சர் பண்ணா, இப்போ அவன் டார்ச்சர் பண்ணாடா. போடா அவன். பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ண தெரியாதவன் எதுக்கு லவ் பண்ணணும், எதுக்கு சாவணும்? எல்லாம் அந்த ஆயிச்சாதடா, அவதான் ராம மைண்டா. அவளை பத்தி தப்பா பேசாதீங்கடா. உனக்கு தெரியாது அரவிந்த், எல்லாம் அந்த பொண்ணாலதான். அந்த பொண்ணால அவன் செத்தான். இப்ப அந்த பொண்ணை பாக்கடா மறுபடியும் ராம ஆவியா வந்திருக்கான். ஒண்ணுமே நடக்காத மாதிரி பாரு, ராமுக்கு பட்டம் நம்ம சேர்த்துட்டு எப்படி போறா பாரு. ராம் சேர்த்ததுக்கு மேல இந்த ஆயிஷா செத்துக்கலாம்டா. அவளை பத்தி பேசாதீங்கன்னு சொன்னல. டேய் என்னடா ஒரு மாதிரி பேசுற? அரவிந்த், அவளை பத்தி பேசா உனக்கு என்னடா? அரவிந்த், அரவிந்த், டேய் அரவிந்த். ராம் 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 பாலாஜி
ஆயிஷாவை பத்தி தப்பா பேசாதன்னு சொன்னேன். எனக்கு தேவை அரவிந்த் தான், நீங்க இல்ல. டேய் ராம், அரவிந்த் நம்ம ஃப்ரெண்ட்ரா. யாரா ஃப்ரெண்டு? அவன் துரோகிடா. அவன் சாவணும், சாவான்டா. அதுவும் இன்னைக்கே என் கையால சாவான்டா. டேய் அரவிந்த், அரவிந்த், டேய் 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 டேய், கதவு திறடா. திறக்க போறீங்களா இல்லையா? திறடா டேய். பேய் அடின்றது கரெக்டாக தான் இருக்குது. வெளியில வச்சு கதவை சாத்திட்டு என்ன விளையாடுறீங்க? விளையாடுறோமா? அவன் பயத்துல பாடி பார்ட்ஸ் எல்லாம் வயிறுல இருந்து வாய் வரைக்கும் உருண்டுட்டு இருக்கு. விளையாடுறோம். என்னடா சொல்ற? அரவிந்துக்கு என்னாச்சு? மச்சான், அவன் அரவிந்த் இல்லடா, உன் தம்பி ராம். என்னது ராமா? என்னடா கேனத்தனமா பேசுறீங்க? வாங்க போறீங்க. என்னது உதெல்லாம் வாங்கிட்டோம். நீ வேற அடிக்கடி நைட் ஆனா காணாம போயிடுற. அங்க யாரோ போன மாதிரி இருந்துச்சு. யாருன்னு பார்க்க போனேன். கதை வேற தானா முடிக்குச்சு. கதவை திறங்கடான்னு ஜன்னலை தட்டினா நீங்க வேற அதை பேய் பார்த்த மாதிரி பயந்து ஓடுறீங்க. சாரி மச்சான், நீ தான் பேய் நினச்சி நாங்களாம் உன்னை வெளியே தள்ளி கதவை சாத்திட்டோம். ஆனால் அரவிந்த் தான்டா பேய். என்னடா சொல்றீங்க? பாருடா, காலையில் எடுத்த ஃபோட்டோ. என்னடா இது? இதுதான்டா உண்மை. அரவிந்த் ஒரு துரோகி, அவன் சாவணும், சாவான் அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துட்டான்டா. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சுடா. எது சந்தேகப்பட்டியா? அப்போ ஆல்ரெடி இதை பற்றி தெரியுமா உனக்கு? தெரியும், பட் ராம் இதுக்கு முன்னாடி இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல மச்சான். ஏன்டா, என்னடா ஆச்சு அரவிந்துக்கு? 7 மாதத்துக்கு முன்னாடி அருந்தோட அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஏதோ பிரச்சனைன்னு. நான் அவன் வீட்டுக்கு போயிடுவேன். அவன்கிட்ட பேச ட்ரை பண்ணேன். ஆனால் அவன் ரொம்ப வயலண்ட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு ஸ்டேஜில் எங்களால் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவன் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க வேண்டியதாக போச்சு. ஒரு 2 மாதம் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும். ராமோட சூசைட் அரவிந்த் ரொம்ப பாதிச்சிருக்கு அப்படின்னு டாக்டர் சொன்னார். ராமோட சூசைட் தான் உங்கள் பையனை ரொம்ப பாதிச்சிருக்கு. ராமோட சாவுக்கு தான் காரணம்னு நினச்சிட்டு இருக்கான் உங்கள் பையன். அந்த மன உளைச்சல் தான் அவனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கு. இப்போ கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கான். இப்போதான் என் பையன் நார்மல் ஆயிட்டான்ல, இனிமேல் எந்த பிரச்சனையும் வராதுல்ல. அது உங்கள் பையன் கையில் தான் இருக்கு. அவனுக்கு இங்கே நடந்த விஷயங்கள் எதுவும் ஞாபகம் வரக்கூடாதுன்னா அவனை வெளியூருக்கோ இல்லை வெளிநாடுக்கோ அனுப்பி வைக்கலாம். அவன் இங்கே இருந்தால் பழசெல்லாம் மறக்க மாட்டான்னு அவனை மலேசியா அமிச்சு அவன் ஃபேமிலி பிஸ்னஸை பார்த்துக்க சொன்னோம். எதுடா இதெல்லாம் என்கிட்ட மறைச்சேன்? அரவிந்த் வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியும், ஆனால் அதை அவனே சொல்லுவான்னு எதிர்பார்த்தோம். அவன் தான் மலேசியாலேருந்து போன மாதமே வந்துட்டானே, எந்த பிரச்சனையுமே வரலையே. வரல தான், ஆனால் அவன் நார்மல் அட்மாஸ்ஃபியரில் இருந்தால் தான் அவன் கம்ப்ளீட்டாக குணமாயிட்டானா இல்லையான்றது தெரியும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதான் அவன் ஃபங்க்ஷன்ஸ் பார்ட்டிஸ்லாம் அட்டென்ட் பண்ண ஆரம்பித்தான். இதெல்லாம் தெரிஞ்சு ஏன்டா அந்த ட்ரிப்பை போட்டேன்? கல்யாணத்துக்கு முன்னாடி அவனை டெஸ்ட் பண்ண தானே அந்த ட்ரிப். ஏன்டா டேய், என்ன நினச்சிக்கிறோம் மனசில்? நீ டெஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்களாம் தான் கட்டுமா? நீ தான்டா ட்ரிப் போடுன்னு போடுனா பேயோட போடுவியா? ஏய் லூஸ் மாதிரி பேசாத. அரவிந்துக்கு நல்லது பண்ணுறதுக்கு தான் ஓ, பண்ணியிருக்கேன். இப்போ நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறியா? டேய் நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கிறியா? படா. இங்கே என்ன நடக்குதுன்னுலாம் எனக்கு தெரில. ஆனால் அரவிந்த் தனியாக விடுறது எனக்கு எதுவும் சரியாக படல. நம்ம என்ன பண்ண முடியும்? பார்த்துல அவனை பேய் பூச்சா மாதிரி இருக்கான். பேயோ இல்லை பிசாசோ இல்லை, அவள் ஏதோ டிஸ்டர்ப்டாக இருக்கான்டா. பேய் பிசாசை நம்புற ஃப்ரெண்ட் நம்ப மாட்டியா? நீங்கள் என்னென்ன பண்ணுங்க, நான் அவன்கிட்ட வர மாட்டேன். பைத்தியம் மாதிரி பேசாதடா. ஆமாம், நீ வேணா அந்த பேய் பிசாசெல்லாம் நம்ம வரலாம். ஆனால் இவ்வளோ ஆனதுக்கு அப்புறம் எனக்குமே பயம் வருடா. நல்லா இருந்த ஃபோன் வேற வேலை செய்யல.
பார்த்தல ஜன்னல் எப்படி அடிச்சதுன்னு. காத்துக்கிட்டுனா டென்ஷன் ஆகிடுவேன். பேய் பிசாசுனா வேணா செவுத்துல நான் வந்தான், கை கால்லாம் இருக்கலாம் அவனுக்கு. டேய் கிருஷ்ணா பொசிஷனில் நான் இருந்திருந்தாலும் அதுதான்டா பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம அரவிந்த் தனியாக விடுறது சரியில்லைடா. என்னடா நீ அவன் சேர்ந்து இப்படி பேசுனீங்க? டேய் டேய் என்னப்பா அவன் ஒருத்தன், நம்ம 4 பேர். ஏன்டா அப்படி பயந்து சாவுறீங்க? நீங்கள் 2 பேரும் இங்கே இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். ரொம்ப ஓவராக பேசாத மச்சான். அவன் எங்களுக்கும் ஃப்ரெண்டு தான். ஆனால் உங்க அளவு எனக்கு தைரியம் கிடையாது. சரி இப்போ என்ன பண்ணலாம்? டேய் முதல்ல இங்கேருந்து கிளம்பிடலாம். ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலையோ சர்ச்சிலையோ கோயிலையோ கொண்டு போய் சேர்த்துடலாம். இதெல்லாம் ஆகிற மாதிரி தெரில. ஆளை விடுங்கடா. நல்ல ஐடியா கொடுக்குறீங்க, வேலைங்கிட்டோம். டேய் வரதனை கூப்பிடலாம். அதுதான்டா பெஸ்ட்டு. வரதனே கூப்பிட்டுலாம்டா. சரி நான் போய் வரதனை கூட்டிட்டு வரேன், நீங்க அரவிந்தா பத்திரமா பார்த்துக்கோங்க. தோடா நம்ம 4 பேர், அவன் ஒருத்தன், நீங்கள் இப்போ 3 பேர் தான். டேய் ஒருத்தனுக்கு 3 பேர் பத்தாதா? என்ன மாற்றி பேசுகிற? இந்நேரத்துக்கு நீ காட்டுக்குள்ளே தனியாக போகணுமா? நான் பார்த்துக்கிறேன்டா, எனக்கு ஒன்றும் ஆகாது.